இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கும் கர்ணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகுனி கர்ணம். இந்த சகுனி கர்ணம் வந்து பெருசாக சொல்லுவாங்க. இந்த கர்ணங்கிறது ரொம்ப மோசமான ஒரு கர்ணம். வாழ்வியலில் நிறைய தடங்கள் பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி, முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய், இவங்களாம் வந்து சகுனி கர்ணத்தில் பிறந்தவர்கள். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு அவங்க கொண்டு போய் தன்னுடைய வாழ்நாள் பூரா மட்டுமல்லாமல் தனக்கு பின்னாடி கூட ஒரு நிலைத்த புகழுக்கு அவங்க காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சகுனி கர்ணத்தில். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சகுனி கர்ணத்தில் வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடாது. அப்படி சொத்துக்கள் வாங்கினா அதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ சகுனி கர்ணக்காரங்க வந்து நில சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது சகுனி கர்ணம் யாராக இருந்தாலும் சரி, சகுனி கர்ணம் வர நாளில் வந்து அவங்க ஒரு நிலத்தை கிரயம் பண்ணக்கூடாது, வாங்கவோ விற்கவோ கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சகுனி கர்ணத்தில் நீங்கள் போய் ஒரு நகையை அடமானம் வச்சிங்கனாலோ அந்த நகையை வந்து திரும்ப பெறுவதற்கு ரொம்ப ஒரு கால அவகாசம் ஏற்படும். நிறையா வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ சகுனி கர்ண நேயர்களுக்கு வந்து வட்டி அதிகமாக கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும். அப்போ என்னென்னா, வருமானத்தில் வட்டிக்குன்னு ஒரு பகுதி, செலவுங்கிறது வேற, ஆனால் வட்டிக்குன்னு ஒரு பகுதி அவங்க செலவு செய்ய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சகுனி கர்ணத்தினுடைய நோக்கம். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சகுனி கர்ணக்காரங்களுக்கு மேக்சிமம் இல்லற வாழ்க்கை வந்து சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால் அவங்க வந்து அந்த திருமணம் பொறுத்து அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க கர்ணத்தை மெயினாக பார்த்துக்கணும். திசையை நடத்தக்கூடிய கிரகமும் சரி, ஜனன காலத்தில் வந்து ஒருத்தருக்கு சகுனி கர்ணமாக இருந்தாலும் சரி, எச்சரிக்கையாக இருந்து இந்த திருமண பொருத்தமெல்லாம் பார்த்து செயல்படுத்தணும். நேயர்களே, இந்த ஆன்லைன் அபிராமி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.